இட்லி, வேக வச்ச முட்டை, லெமன் ரைஸு, சிக்கன் ஃப்ரை, சாம்பார், இன்னைக்கு உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்க வேண்டியதான். நல்ல நல்ல துண்டு மீன் இல்லை, ஏதோ ஒரு மீன் பீஸ், என்ன மீன் தெரில, ஃப்ரையும் சோறு பருப்புகளும். ஓகே, பை. நல்ல பீன்ஸ் பொரியல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். தேங்காயும் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி தான் போட்டுறாங்க, கொஞ்சம் பச்சை மிளகு போட்டு தேங்காய் நல்லா கிண்டி கருவேப்பிலை போட்டுறதுனால நல்ல டேஸ்ட். ஓகே, பை. 1க்கு 2 பீஃப் இருந்தாலும் பத்தாது, இந்த அளவு போய்ட்டுருக்கு. வரும் அடுத்து வேறு வழி இல்லை. இந்த படம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது வாங்கிட்டு வந்த பீஃபும் பரோட்டாவும். இங்கே ஒன்றும் ஃபுட் வைக்கலன்னு தெரிஞ்சனால இந்த பரோட்டாவும் பீஃபும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. ஓகே, பை. ஆண்டி வந்தப்போ வாங்கிட்டு வந்தேன் மிக்சரு, முந்திரி கொத்து, வேறு எது என்னன்னு தெரில, அப்படி கொஞ்சம் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஓகே, பை. ஆண்டி வந்தப்போ பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு வந்து நேந்திர வாழைப்பழம், ஏத்தக்கான ஒரு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஃபைன், பை. இந்த உண்ணியப்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த அக்காட்ட நான் அப்பப்போ சாப்பிடுவேன். இன்னும் அவங்க கதையை சொன்னாங்க. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, 2 பொம்பளைங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கடன். இந்த உண்ணியப்பம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறாங்க. இந்த உண்ணியப்பம் என்னன்னா, நீ சின்னது தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டு, கோதுமை மாவில் பண்ணது. ஓகே, இனி ஒரு நாள் அந்த அக்காட்ட பேசணும். ரொம்ப நமக்கு அது ஆறுதலாக இருக்கும் நேரம். சரி, நம்மளும் சில பிரச்சனைகளை போகும் இல்லையா, அப்படி இருந்த உண்ணியப்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல டேஸ்ட்டு. சரியா, ஓகே, பை.